ஆசிரியர்களுக்கு பார்க்க இருக்க தலைப்பு சீக்கிய குருக்கள். இந்த சீக்கிய குருக்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களில் முதன்மையானவராக குருநானக் கருதப்படுறாரு. குருநானக்கை பற்றி நம்ம இதில் டேட்டா எதுவுமே கொடுக்கல. என்ன ரீசன் அப்படின்னா, ஏற்கனவே 2வது யூனிட்டில் பக்தி இயக்கம்ன்ற டாப்பிக்கில் பார்த்துருப்போம். ஸோ அதில் ஜஸ்ட் ஒரு அவுட்லைனாக பார்த்தோம் அப்படின்னா, 1469 ஆண்டு காலகட்டங்களில் லாகூருக்கு அருகில் உள்ள தாழ்வண்டின்ற இடத்துல குருநானக் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. இவர் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா கபீரனுடைய சீடராக இருந்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவர் உண்மையை தேடி அலைந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் பல இடங்களில் அவர் புனித பயணம் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு இறுதியாக லாகூருக்கு அருகில் உள்ள கர்தார்பூர் என்ற இடத்துல குடியேறியதாகவும் 1539 வாக்கில் இயற்கையை எழுதியதாகவும் சொல்லப்படுகிறது. இவருடைய முக்கியமான கோட்பாடு பார்த்தோம் அப்படின்னா, கடவுள் வடிவமற்றவர் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டது. வேத சடங்குகளோ சாதி பாகுபாடுகளோ பெரிய அளவில் பரவி இருந்த பொழுது அது தவறான வழிமுறை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். ஸோ இவரை பின்பற்றி நிறைய சீக்கிய குருக்கள் அடுத்தடுத்து வர ஆரம்பித்தாங்க. இந்த பின்னணியில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிய மதம் வளர்ச்சி பெற தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு குருவாக குருநானக் காணப்படுறாரு. இவர் தான் சீக்கிய மதத்தினுடைய நிறுவனராகவும் பார்க்கப்படுறாரு. 2வது குரு பார்த்தீங்க அப்படின்னா குரு அங்காட். 1538 1552 வரை இவருடைய காலமாக பார்க்கப்படுகிறது. இவர் குருநானக்கினுடைய சீடராக விளங்கியதாக சொல்லப்படுகிறது. இவரால் தான் பஞ்சாப் மொழிக்கு குருமுகி அப்படின்ற ஒரு எழுத்து வடிவம் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த குருமுகி எழுத்து வரி வடிவத்தை பயன்படுத்தி தான் இன்றைய பஞ்சாபி மொழி எழுதப்படுவதாக சொல்லப்படுகிறது. இவருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 3வது சீக்கிய குருவாக குரு அமர்தாஸ் என்பவர் இருந்தார். இவருடைய பீரியட் 1552 1574 சொல்லப்படுகிறது. இவர் அக்பருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவராக சொல்கிறாங்க. அக்பர் இவரை நேரில் சந்தித்து வணங்கியதாக சொல்லப்படுகிறது. இவருடைய காலகட்டங்களில் தான் பார்த்தோம் அப்படின்னா 500 பிகா அளவு நிலத்தை சீக்கிய மதத்திற்காக வழங்கியதாக சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி பாபர் ஒரு முறை குருநானக்கை நேரில் சந்தித்து அவரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றதாக குறிப்புகளும் காணப்படுகிறது. அப்போ குருநானக்கின் சமகாலத்தவர் பாபர், குரு அமர்தாஸினுடைய சமகாலத்தவர் அக்பர் என்பது இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்குது. குரு அமர்தாஸுக்கு அடுத்து குருவாக பொறுப்பேற்றுக் கொண்டவர் குரு ராமதாஸ். இவருடைய காலகட்டம் 1574 1581 என்று சொல்லப்படுகிறது. அமர்தாஸின் மருமகன் தான் இவர். ஸோ இவர் தான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அக்பரால் தரப்பட்ட நிலத்தில் அமர்தாஸ் என்பவருடைய நினைவாக ராமதாஸ் என்பவர் என்ன பண்ணுறாங்கன்னா அமிர்தசரஸ் அப்படின்ற ஒரு நகரத்தை உருவாக்கி அதில் பொற்கோயிலில் கட்ட தொடங்க ஆரம்பிக்கிறாரு. அதுதான் சீக்கியர்களுடைய புனித தலமாக இன்று வரை காணப்படுகிறது. 5வது குருவாக இருந்தவர் குரு அர்ஜுன் சிங் அல்லது குரு அர்ஜுன் தேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1581 1606 வரை இவருடைய காலகட்டமாக சொல்லப்படுகிறது. ராமதாஸின் மருமகனாக இவர் இருந்ததாக சொல்கிறாங்க. பொற்கோயில் இவருடைய காலகட்டங்களில் தான் கட்டி முடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சீக்கியர்களுடைய புனித நூலாக கருதப்படக்கூடிய ஆதி கிரந்தம் அப்படின்ற நூல் இவருடைய காலகட்டங்களில் தான் முழுமையாக தொகுக்கப்பட்டது. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். 1604 ஆதி கிரந்தம்ன்ற நூல் தொகுக்கப்பட்டது. 1606 இவர் லாகூரில் கொலை செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஹாங்கீர் தான். ஸோ ஜஹாங்கீர் தன்னுடைய பையனான குஸ்ருவுக்கு இந்த குரு அர்ஜுன் தேவ் உதவியதனால அவரை லாகூரில் படுகொலை செய்ய ஆணையிட்டதாக சொல்கிறாங்க. ஓகே, சீக்கியர்களின் புனித நூலான இந்த ஆதி கிரந்தம்ன்ற நூலில் குருநானக்கினுடைய போதனைகளில் தொடங்கி மற்ற குருகளுடைய போதனைகள் இடம்பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சீக்கிய குருக்கள் அல்லாமல் ராமநந்தர், நாமதேவர், கபீர், ஷேக் பரீத் போன்றவர்களோடும் சூஃபி துறவிகளுடைய கருத்துக்களும் இதில் காணப்படுது. அப்போ இந்த சீக்கிய மதம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்து மற்றும் இஸ்லாம் மதங்களினுடைய முக்கியமான நல்ல விஷயங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து உருவாக்கப்பட்ட கருத்துக்களை கொண்டது தான் இந்த ஆதி கிரந்தமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 6வது குரு ஹரிகோவிந்த் சிங் 1606 1645 பீரியடாக பார்க்கப்படுகிறது. சீக்கியரில் படை வீரர்களாக மாற்றிட முயற்சி செய்கிறார். காரணம் என்னென்னா, ஜஹாங்கீர் 5வது குருவை படுகொலை செய்ததான் காரணமாக சொல்லப்படுகிறது. இந்த பின்னணியில் தன்னை உண்மையான அரசர் என அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த பின்னணியில் வர சச் பாதுஷா அப்படின்னு அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இவரையும் ஜஹாங்கீர் சிறைப்படுத்தியதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விடுதலை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. 7வது குருவாக குரு கர்ராய் அப்படின்றவர் வந்ததாக சொல்கிறாங்க. 1644 1661 இவருடைய காலகட்டமாக சொல்லப்படுகிறது. இவர் கர் கோவிந்தனுடைய பேரன் தான் இந்த குரு கர்ராய் என்பவர் ஆவார். இவர் வாரிசுரிமை போரில் தாரா ஷூகோவிற்கு, அவுரங்கசீப்புக்கு எதிராக தாரா ஷூகோவிற்கு உதவியதாக சொல்லப்படுகிறது. 8வது சீக்கிய குரு ஹர்கிஷன் என்பவர் ஆவார். 1661 1664 பீரியட். இவர் அம்மை நோயினால் இறந்ததாக சொல்கிறாங்க.
9வது குரு குரு தேஜ் பகதூர் 1664 1675 இவரோட பீரியடாக சொல்லப்படுது. இஸ்லாம் மதத்திற்கு மாறணும்னு சொல்லி அவுரங்கசீப் அவரை வலியுறுத்தி இருப்பார். மேலும் ஆதிகிரந்தத்தில் சில விஷயங்கள் இஸ்லாம் மதத்துக்கு எதிராக இருக்குது, அதில் மாற்றம் செய்யணும்னு சொல்லியிருப்பார். பட் இதற்கெல்லாம் அவர் உடன்படாததுனால அவுரங்கசீப்பால் அவர் படுகொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இறுதியாக 10வது குரு குரு கோவிந்த் சிங் 1675 1708 வரை இவருடைய பீரியடாக பார்க்கப்படுகிறது. கால்சா எனும் அமைப்பை இவர் தான் முத உருவாக்கியிருக்காரு. ஸோ சீக்கியர்களுக்குள்ள சாதி வேற்றுமையை ஒழிக்க பல முயற்சிகளை மேற்கொண்டது மட்டுமல்லாமல் 1669 ஆண்டு பைசாகி அறுவடை திருநாள் அன்று இந்த கால்சா அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் பின்னணியில் சீக்கியர்களுக்குன்னு சில அடையாளங்களை உருவாக்குறாரு. அவ்வாறு கங்கியில் கங்கா லாஸ்ட்டில் ஏ வரும். கங்கான்ற மரச்சிப்பை தான் அவங்க பயன்படுத்தணும். கச்சா என்று சொல்லப்படக்கூடிய லாஸ்ட்டில் ஏ வரணும். கச்சா என்று சொல்லப்படக்கூடிய முட்டி வரை தொங்கும் அங்கி, அந்த ஆடை, அந்த பஞ்சாபியர்கள் பார்த்தோம் அப்படின்னா சுடிதார் டைப்பில் ஒரு ட்ரெஸ் போடுவாங்க, பைஜாமா மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஆடையை தான் அணியணும். கரா என்ற மணிக்கட்டு வளையத்தை அவங்க கையில் அணிஞ்சிருக்கணும். கேஷ் என்ற வெட்டப்படாத கூந்தல், நீண்ட முடியை அவங்க வளர்க்கணுன்ற அடிப்படையிலும். அடுத்து கிர்பார் கிடையாது, கிர்பான் என்ன வரும். இதில் என்ன பண்ணாங்க, ஒரு குருவால் இடையில் வைத்து கொள்ளணுன்ற பல புதிய விதிமுறைகளை இவர் உருவாக்கியதாக சொல்கிறாங்க. ஆனந்தபுர தலைநகராக கொண்டு இவர் ஆட்சி செய்ததாக சொல்லப்படுகிறது. அவுரங்கசீப்பை எதிர்த்து பல இடங்களில் இவர் போர் புரிந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஜாஃபர் நாமா என்ற பெயரில் அவுரங்கசீப்பினுடைய மதவெறியை கண்டித்து பல பிரசுரங்கள், கடிதங்களை அவர் வெளியிட்டு மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு சீக்கியர்களில் மொத்தம் 10 குருக்கள் இருக்காங்க. இதற்கடுத்து குரு கோவிந்த் சிங் என்ன சொல்லிடுவார்னா, ஆதி கிரந்தத்தையே 11வது குருவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அதுதான் இனிமேல் வரக்கூடிய நபர்களுக்கு குருவாக இருக்கும். ஸோ அதனால் குரு பரம்பரை இதோட முடிந்து விட்டதுன்னு சொல்லி 10 குருக்களோட சீக்கியர்களுடைய அந்த குரு வரிசை முறைன்றது முடிவடைகிறது. அப்போ இதில் டேட்டாஸில் ரொம்ப கம்மியாக இருக்கே நீங்கள் நினைக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவான டேட்டாஸ் மட்டும் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். பெரும்பாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி வினாக்கள் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முகலாய மன்னர்களை கொடுத்து சரியான இணை அவங்களுடைய சமகாலத்தில் இருந்தவங்களை பற்றி கேட்கலாம், இல்லை வரிசைப்படுத்துகின்ற அடிப்படையில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, இல்லை ஆதிகிரந்தன்ற நூலை கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த பின்னணியிலையும் கால்சாவை பேஸ் பண்ணியும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1739 ஆண்டு வாக்கில் நாதிர் ஷா படையெடுப்பு. முகலாய சாம்ராஜ்யம் வீழ்ச்சி உறுவதற்கு முதல் முக்கிய காரணமே நாதிர் ஷாவோட படையெடுப்பு. இரண்டாவது முக்கிய காரணம் அகமது ஷா அப்தாலினுடைய படையெடுப்பு. முகலாய சாம்ராஜ்ய வீழ்ச்சிக்கு நாதிர் ஷா படையெடுப்பு என்றால், மராட்டிய சாம்ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சிக்கு அகமது ஷா அப்தாலியுடைய படையெடுப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாரசீக நெப்போலியன் என அழைக்கப்பட்ட 3ஆம் அப்பாஸ் என்ற நாதிர் ஷா முகலாயரின் பலவீனத்தை அறிந்து இந்தியா மீது படையெடுக்க முயற்சி மேற்கொள்கிறாரு. அப்போதைய முகலாய மன்னராக முகமது ஷா இருந்தார். இந்த பின்னணியில் தான் 1739 ஆண்டு வாக்கில் டெல்லி நகரம் சூறையாடப்பட்டது. தைமூர் படையெடுப்புக்கு அப்புறம் ஒரு நீண்ட படையெடுப்பு அல்லது கொடூரமான படையெடுப்புன்றது நாதிர் ஷாவோட படையெடுப்பாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறு சரிந்து கொண்டிருந்த முகலாய சாம்ராஜ்யத்தை இந்த நாதிர் ஷா படையெடுப்பு மிக துரிதப்படுத்தியதாக சொல்கிறாங்க. மைலாசனம் மற்றும் கோஹினூர் வைரம் இவ்வாறு கொள்ளையடிக்கப்பட்டு பாரசீகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அகமது ஷா அப்தாலினுடைய படையெடுப்பு 1748 1767 வரை இவருடைய படையெடுப்புகள் நடைபெற்றதாக சொல்கிறாங்க. ஏறத்தாழ தைமூருக்கு அப்புறம் முகமது கஜினிக்கு அப்புறம் இந்தியாவில் அதிக முறை படையெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட நபராக அகமது ஷா அப்தாலி பார்க்கப்படுறாரு. இவர் நாதிர் ஷாவோட படையிலிருந்து ஒரு படைத்தளபதி தான். ஆப்கானிஸ்தானை மையமாக வச்சு ஒரு அரசை நிறுவனம் முயற்சி மேற்கொண்டு அதில் வெற்றி பெற்று இந்தியாவிலும் அந்த ஆப்கானிய அரசை விரிவுபடுத்தணும்னு முயற்சி மேற்கொள்கிறாரு. ஸோ இவ்வாறு காந்தகார் காபூல் பகுதி கைப்பற்றியோட முடிவோடு பஞ்சாபை 1748 கைப்பற்ற முயற்சி செய்கிறாரு. பட் அது தோல்வியில் முடியுது. அதுக்கப்புறம் 1750 படையெடுத்து மேற்கொண்டு வர்றாரு. பஞ்சாபை கைப்பற்றுறாரு. லாகூரினுடைய ஆளுநராக தன் மகன் தைமூர் ஷாவை நியமனம் பண்ணுறாரு. ஆனால் 1758 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மராட்டியர்கள் லாகூர் பகுதியை கைப்பற்றுறாங்க. எனவே அகமது ஷா அப்தாலி மீண்டும் பஞ்சாப் பகுதியை கைப்பற்றுறாரு. இந்த சூழலில் லாகூர் பகுதியும் பஞ்சாப் பகுதியும் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுன்ற போராட்டம் மாறி மாறி நடைபெறுது. ஸோ இந்த சூழலில் உருவான போர் தான் 3ஆம் பானிபட்டு போர் 1761 நடைபெற்றிருக்கும். இந்த போரில் அகமது ஷா அப்தாலி தான் வெற்றி பெற்றிருப்பார். மராட்டியர்கள் இந்தியாவின் மாபெரும் ஆதிக்கம் பெற்றவர்கள்ன்றது இந்த போரின் மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாகவே சொல்லப்படுகிறது. எவ்வாறு நாதிர் ஷா படையெடுப்பு முகலாய சாம்ராஜ்யத்தில் இந்தியாவில் வீழ்ச்சியடைய காரணமாக இருந்ததோ, அதே மாதிரி மராட்டியர்களுடைய ஆதிக்கம் இந்தியாவில் வீழ்ச்சியடைய காரணமாக இருந்தது இந்த 3ஆம் பானிபட்டு போர். இந்த போரில் வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாமல் 1762 1764 காலகட்டங்களிலும் மீண்டும் இந்தியாவின் மீது அகமது ஷா அப்தாலி தொடர்ந்து படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு ஒரு முறை அகமது ஷா அப்தாலி படையெடுத்து வரும்பொழுது தான்
லாகூர் பகுதிகளில் அவங்களுடைய ஆயுதங்கள் சிலதை விட்டுட்டு போயிடுவாங்க. அதை ஒரு சிறுவன் எடுத்து மீண்டும் அகமது ஷா அப்தாலிக்கே வழங்கியிருப்பான். ஸோ அதை பார்த்து அகமது ஷா அப்தாலி அந்த சிறுவனுக்கு பரிசு வழங்கணும்னு நினைப்பார். அதன் அடிப்படையில் அவனுக்கு ஒரு சிறிய பகுதியை கொடுப்பாங்க. ஸோ இவ்வாறு அந்த சிறிய பகுதியை பெற்று லாகூரில் எதிர்காலத்தில் சீக்கியர்களுக்கான ஒரு அரசை உருவாக்கியிருப்பான் அந்த சிறுவன் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா ரஞ்சித் சிங். ஸோ சீக்கியர்களுடைய போர்கள் பார்க்கும்போது அவரை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பின்னணியில் இன்றைக்கி செஷன் இந்த ஷார்ட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பட் இதுக்குள்ளேருந்து தான் வினாக்கள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை தாண்டி பேலன்ஸான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் ஓல்டு புக்ஸில் நிறையவே கொடுக்கப்பட்டிருக்கு, நியூ புக்ஸ்லையும் கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதுமானதாக இருக்கும். இந்த ஏரியாவில் பெரிய லெவலில் ரெஃபரன்ஸ்லாம் நீங்கள் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ.